தலை சுத்துற மாதிரி இருக்கும், நிக்க முடியாத ஒரு மாதிரியே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக காது நல்லா அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்கு ரொம்ப பெயினா இருக்கும், இந்த இடத்துல பெயினை விடங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும், புல்லிங்காவே இருக்கும். அப்புறம் suddenly after second delivery. So like I told you, definitely it is postpartum depression. அதான் postpartum depressionங்கிறத விட postpartala generally என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் அப்படியே ட்ராப் ஆகும்போது ப்ளஸ் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்கும்போது அது வந்து இதனாலதான் வருதுன்னே நம்ம கோரிலேட் பண்ண மாட்டோம். நமக்கு ஏதாவது நர்வ் ப்ராப்ளமா இல்ல ஐ ப்ராப்ளமா, இப்போ ரொம்ப பயந்துட்டேன் ஏதோ ஆயிடுச்சு நமக்கு பெரிய எக்ஸாக்ட் அப்படிதான் நினைப்போம். ஏன்னா திடீர்னு வலிக்குது, எல்லாமே வலிக்குது, திடீர்னு இப்படி ஆகுது, நிக்க முடிய மாட்டேங்குது, ஆகுது, என்னால அதுவும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுது. அங்க நீங்க ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன் பண்ணக்கு அப்புறம் தான் அந்த சென்சேஷன் சுத்தமா இல்ல, அந்த பல் இழுக்கிற சரியாயிடுச்சு இல்லையா, அது சுத்தமா இப்ப பண்றதே இல்லை. அதெல்லாம் வந்து இந்த மசில்ல புல் பண்றதுனால இல்லாம என்னோட லைஃப் ரொம்ப எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு.